சாகும் போதும் விளங்குற மாதிரி தான் வந்து உட்காருமா. சார் 60 வயசுல அந்த தாத்தா சிரிச்சிட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம்? பக்கத்துல ஒரு சம்சாரம் இல்லைன்னு அர்த்தம். வாழ்க்கைங்கிறது ஒரு வாழைப்பழம் மாதிரி சார். வாயில விழுந்தா சத்து, வலிக்கு விழுந்தா டெத்து. சரி, உங்களுக்கு 9:30 பஸ் இருக்கு, நீ கிளம்புறீங்க. ஏன்னா பூரா அவசகுணமா வந்துகிட்டு இருக்கு, நீங்க இருக்க வேண்டீங்க, அவங்க டெத்துறாங்க. நகைச்சுவையை நவரசமாக சொல்வதில் நவரச நாயகன் கார்த்திக். எனக்கு ரொம்ப சந்தோஷம். உள்ள வந்த உடனே எல்லாம் என்னை பார்த்து என்ன கேட்டாங்க, ஐயோ இல்லை பொண்ணு ரொம்ப நல்லா செய்வாங்களே அப்படி சொன்ன உடனே கோயில்பட்டி அன்னபாரதி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்க வாங்க. அவங்களும் சாதாரண பேச்சாளர் கிடையாது. அவங்க தாத்தா அந்த ஊர் நாட்டாம கபாலி பிஸ்தா எல்லாமே பென்ட்ரைவில் வச்சிருக்காரு. அந்த படம் பூரா சும்மா இருக்க நேரம் போட்டு பார்ப்பேன். எனக்கு 2-3 லிங்க் அனுப்பிவிடுவார். சார் ஆரம்பிச்சிட்டுமா சார்? அதான் ஆரம்பிச்சுட்டாங்களா அவரு. ஆனால் இவங்க தாத்தாவுக்கு இவங்க பாட்டிக்கு ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கு. சொல்லிடுங்க, அதையும் சொல்லிடுங்க. ஆமாம், 2 பேருக்கு ஒரே நல்ல கல்யாணம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எல்லா ஃபேமிலியும் அப்படி பார்க்க முடியாது. இவங்க ஃபேமிலி ஒரு ஆச்சரியமான ஃபேமிலி. எந்த கல்யாணம் பண்ணாலும் அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே பண்ணுவாங்க. அவங்க தாத்தா அவங்க பாட்டியை தான் கல்யாணம் பண்ணாரு. ஆச்சரியம் பாருங்க, இவங்க அம்மா அவங்க அப்பாவை தான் கல்யாணம் பண்ணாங்க. நானும் என் வீட்டுக்காரர் தான் கல்யாணம் பண்ணேன். அப்புறம் வேற என்ன சர்க்கஸ் பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்துருக்காரு. எல்லாம் அங்கே தான் பண்ணாங்க. ஆரம்பிச்சிருந்தேன் சார். மக்கள் ரொம்ப பாங்கோட உட்காந்துருக்காங்க. முருகனை கும்பிடுங்க சார். அடுத்த தேதி பட்டிமன்றம் கிடைக்கணும். நீங்க கும்புறல இந்த நிகழ்ச்சி கேன்சல் ஆகிட்டு போயிடாம. சாகும் போதும் விளங்குற மாதிரி தான் வந்து உட்காருமா. ஒரு ஆம்பளை பேர் தான் அவர் எரிக்கவா எதை பாவம் அவர் பாவம் எரிஞ்சு போன மாதிரி வந்திருக்காரு. ரைட்டு. நீங்க ஒரு பொம்பளை பிள்ளை எந்திரிச்சு மங்களகரமா ஆரம்பின்னு பார்த்தா இல்ல சார், தமிழ் வணக்கம் தான் சார். சாகும் போதும் இப்பதானமா சத்தம் ஐயா, தமிழ் வணக்கம் ஐயா. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்த சாம்பலும் தமிழ் மனம் கமழ்ந்து வேக வேண்டும் என்று சொல்லி முத்தான தமிழுக்கு முதற்கோடி வணக்கங்களை வைத்துவிட்டு பொன்னமராவதி மக்களை பார்த்த உடனே எனக்கு ஒரு கவிதை தோணுது சார். பணக்காரர்கள் ஃபேஷனுக்காக காத்திருக்க, ஏழைகள் ரேஷனுக்காக காத்திருக்க, அரசியல்வாதிகள் எலெக்ஷனுக்காக காத்திருக்க, காதலர்கள் சீசனுக்காக காத்திருக்க இருக்கிறாங்க. முதியோர்கள் பென்ஷனுக்காக காத்திருக்க, இந்த இரவு நேரத்திலும் நல்ல தமிழுக்காக காத்து கொண்டிருக்கும் என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்னபாரதியோட அன்பார்ந்த வணக்கங்கள், வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். தமிழுக்கு வணக்கம் சொன்ன கைத்தட்டல் சும்மா பறக்குது பாத்தீங்களா சார்? பொன்னமராவதியா கொக்கா அப்படின்னு நிரூபிக்கிறாங்க சார். ஆமா, பொன்னமராவதி கொக்கா, மேலூர்னா காக்கா. இதுக்கு அவங்க கூட்டம் வந்தா இல்லைங்க சார், உண்மையிலே அருமையான ஒரு ரசிகர்கள். சத்தியமா சொல்றேன், இந்த மேடையில இவ்வளவு தூரம் ரசிகர்கள் இருக்கிறாங்கல்ல சார், இவ்வளவு ஊர் ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஆனா நான் எத்தனையோ ஊர்களுக்கு போயிருக்கோம், எத்தனையோ வெளிநாடுகள் போயிருக்கோம். உண்மையிலே சொல்றேன், பொன்னமராவதி மக்களுக்காக நீங்க மட்டும் ஒரு கைத்தறி கொடுங்க சார். நீங்க மட்டும் கைத்தறி கொடுத்தா போதும். நெருக்கமா இருக்கிற விஷயத்துல தட்டிதான் அன்பு வாழ்த்துக்கள். நடுவர் மட்டும் கொடுத்தா போதும். ஏன் தெரியுமா? சத்தியமா சொல்றேன்க்கா, எந்த ஊர்லயுமே இல்லாத இந்த ஊர்ல மட்டும்தாங்க நடுவருக்கு ஏத்த மாதிரி ஒரு சடங்கு சுத்தின சேர் மாதிரி பார்த்து உட்கார வச்சு அழகு பாக்குறாங்க பாத்தீங்களா? அதுதான் சார் இந்த வெள்ளந்தி மனசுங்க. அதான் நான் முதல்ல பேசுறீங்க, இந்த காமெடி மாறி போயிருங்க சார். இவ்வளவு நேரம் நான் உட்காந்து என்ன எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா? வளகா ஒரு நடுவரை கூட்டு வந்து உட்கார வச்சு வளகா பண்றது, அடுத்த பிள்ளை வந்து என்ன நேர்த்திக்கடைன்றது. எனக்கு தெரிஞ்சு வாயிர பார்த்தா இன்னும் 7 மாசம் காண 2 மாசம் டெலிவரி ஆயிரும் சொல்லி விட்டு வந்துருங்க எல்லாரும். ஏன் வளகா போய் நடத்திட்டு போயிருங்க. 2 மாசம் இன்னும் டெலிவரி ஆயிருமா? இவர் என்ன 20 நிமிஷத்துல ஆக போறாரு. ஒரு பட்டம்னா அந்த விழுந்துகிட்டு இருக்கு. ஆனா அவர் ரொம்ப பாராட்டுங்க சார். அங்கேயே அம்மத்தார் குழந்தை சும்மா இருந்தா தூங்குப்பா, பட்டிமன்றம் முடிஞ்சு பேசுறேன். இது கொஞ்சம் ஓவர் சார். ஆமா, 9 மாசம் கொஞ்சம் ஓவர் தான், வந்திருக்க கூடாது. சரி, இவ்வளவு நான் உட்காந்து என்ன எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா சார்? உங்களை வாழ்த்தி ஒரு 2 வரி கவிதை சார். அப்படியா? ஆமா சார். உண்மையில திண்டாட்டம்னு பேசினாரு, எரிக்கவா புதைக்கவான்னு பாட்டை பாடினாரு, உங்களை வாழ்த்தினாரா சார்? நீங்க சாகும் போதோட அது பரவாயில்லதாமா? இல்ல, கொண்டாட்டம் எங்க அணியை பாருங்க சார், எப்படி இருக்காங்க. ஏன்னா சரிஞ்சு கிடக்காங்க நடுவில் இருக்கம்மாலாம். வெள்ளிக்கு அப்புறம் சனி ஜெயிக்க போறது எங்க அணி. அப்படியா? ஆமா. இவர் என்ன சொல்றாருன்னா, சனிக்கு அப்புறம் ஞாயிறு, பேசாம போயிரு. ஞாயிறுக்கு அப்புறம் திங்கள் வரும். ஏன்னா ஓன் ஜோக்கெல்லாம் மட்டும் சிரிச்சுக்கிறேன், இவர் எல்லாரும் பேசினா ஒண்ணுமே கண்டுக்கல சார். நான் உங்களை வாழ்த்தி ஒரு 2 வரி கவிதை சொல்லுங்க. நடுவர் அவர்கள், நீங்க என்ன சாதாரண நடுவரா? நகைச்சுவையை வாரி வழங்குவதில் நீங்கள் ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர்.
என் பொண்ணம்மா மக்களுக்காக நான் நகைச்சுவை வாய் வாங்குறேன்னா அதான் என்ன கையெழுத்து என் தாங்குவாங்க. உண்மையில கைத்தட்டு வந்துருச்சு சார். நகைச்சுவையை நடித்து காட்டுவதில் நீங்கள் ஒரு சவாலியர் சிவாஜி கணேசன். என்னப்பா சொல்றேன், என்னத்தையா சொல்றீங்க? சொன்ன போறாங்க என் கிளாஸ் மட்டும் முன்னுக்கு உட்காந்துருக்காங்க. இவர உங்க கிளாஸ் மட்டும்? ஆமா, தில்லாரம் போன படத்தை முதல் ஷோ பார்த்தாரு. ஆனா டிக்கெட் எடுக்காம போய் பார்த்தாரு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் தான் கொடுத்து விட்டது. நகைச்சுவையை ஸ்டைலாக சொல்வதில் நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நான் பொண்ணு பிறகு வந்த உடனே நிறைய பேர் கேட்டாங்க, எங்க போறீங்க, எதை செய்ய போறீங்க கேட்ட உடனே நான் சொன்னேன், இந்த மாதிரி வண்டி படத்துக்கு போறேன்னு சொன்ன உடனே எல்லாரும் எனக்கு ஓடியாந்து. செமையா இருக்கு. ஆமா, ஏமா சொல்லு, செம்மையா இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. நடுவர் திருப்பி சொல்லியாங்க. நகைச்சுவையை நவரசமாக சொல்வதில் நவரச நாயகன் கார்த்திக். ஏய், எனக்கு ரொம்ப சந்தோஷம். உள்ள வந்த உடனே எல்லாரும் என்னை பார்த்து என்ன கேட்டாங்க, ஐயோ என்ன பொண்ணு போனாங்க, ரொம்ப நல்லா செய்வாங்க அப்படி சொன்ன உடனே என்ன வாமிட்டு எடுத்துக்குமா ஏமா அவர் என்ன எரிக்க மாட்டாரு நீ. வா, நகைச்சுவையை உலக நாடுகள் புற சொல்வதில் உலக நாயகன் கமலஹாசன். அவ்வளவுதாம்மா, அதுலயே 10 நிமிஷம் பேசியிருக்காங்க. உள்ள பொருள் இருக்கு. நீ என்ன அதுக்கு எடுத்து கேட்டுட்டு இருக்க? அடுத்து வரும்னு எதிர்பார்க்கிறேன் சார். ஒன்னும் புரியல பேசுற அவருக்கே புரியாது, நம்மளுக்கு புரியும். நகைச்சுவையை தமிழ் மக்களுக்கு பிடித்த மாதிரி சொல்வதில் முத்தமிழ் வித்தகர் டாக்டர் கலைஞர் அவர்கள். என் உயிரிட மேலான தமிழை புகழ்ப்பதற்காக நகைச்சுவையை ஏற்கனவே தொண்டை வச்சிருக்கு. 4 பேச்சாளர் கிடக்காங்க. ஒன்னே ஒண்ணு சார், இந்த பிள்ளைக்கு வேலை மிச்சம். நகைச்சுவை நான் மட்டும் இங்க அடிவத்து வந்து கத்தி கிடக்கு. இன்றைக்கு மக்கள் மனசில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். பாருங்க, வெறித்தனமான ரசிகர்கள் எடுத்துருங்க வாய்ஸ். வந்துருச்சு வாய்ஸ்ல நான் என்னைக்குமா பேசுனேன்? அவர் மேல ஒரு பெரிய சுபாஷ் சந்திர போஸ் மாதுறதும் காந்தியா மாறுறது உங்க கையில தான் இருக்கு. உண்மையிலே அருமையான குரல் வளம். உண்மையிலே ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியன உண்மையிலே ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக மாத்தி இருக்கிற பொன்னமராவதி மக்களுக்கு நாங்க தான் கைத்தறல கொடுக்கணும். முதல்ல நகைச்சுவையை முதல்ல. ஏன்னா நீங்க சொன்ன உடனே கேப்டன் அவளை கைதிட்டாங்கன்னா இதுதான் நான் ஒரு மனிதன் இறந்தும் வாழ்கிறார்கள் சொல்றாங்க பாத்தீங்களா? ஒரு மனிதன் செத்த பிராணி எப்படி வாழ முடியும்? இருக்கும்போதே பல பேர் செத்து போயிட்டான். அவர் எங்க இருக்காருன்னு தெரியும். ஆனா இறந்தும் வாழ்கிறவர்கள் உண்டு. அவர் நடிச்ச 250 படங்களை சொல்லல, அன்னதானத்தை சொல்றாங்க பாத்தீங்களா? டாடா ரத்தன் உலக கோடீஸ்வரர்களில் இந்தியா கோடீஸ்வரன் முதன்மையானவர். ஆனால் தன் வாழ்நாளில் 60% மக்களுக்காக ஏழைகளுக்காக கொடுத்து உதவிய டாடா ரத்தன். ஆனால் அவருக்கார யாரும் வாங்க மாட்டாங்க. டொயோட்டா வாங்கிட்டு போகிறேன், குண்டாயை வாங்கிட்டு போகிறேன், டாட்டா அங்கே அது வாட்டு கட்டுக்கிட்டு நம்மளால செய்கிற சேவூரை. அதுபோல் எனக்கு தமிழ் மக்கள் மேலே பெரிய கோவம் என்னன்னா, கேப்டன் இருக்கும்போது அவரை வாழ்த்தி மங்களகரமாக பேசி இருந்திருந்தால் இன்னும் 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் இருந்திருப்பார். இருக்கும்போது அவரை நெகட்டிவான வார்த்தைகளை சொல்லிட்டு இறந்த ஒரே மாதத்தில் கோயில் கட்டி கூப்பிட்ற மாதிரி நம்மளை மாதிரி சிலர் வீக்காக இருக்கும். நல்ல தலைவர்கள் இழந்துக்கிட்டு பேசுங்க சார். உண்மையிலே தன்னுடைய நகைச்சுவையின் மூலமாக கிட்டத்தட்ட 103 வெளிநாடுகள் போயிருக்கிறாரு அப்படின்னா மதுரை முத்து சாருக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாம். அவர் போகல, அவருடைய மதுரை தமிழ் கொண்டு போய் சேர்த்திருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாடுக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்குங்க. உலகத்தில் கொசுக்களே இல்லாத நாடுனா அது பிரான்ஸ், காடுகளே இல்லாத நாடு கத்தார், ரயில்களே இல்லாத நாடு ஆப்கானிஸ்தான், ஏழைகளே இல்லாத நாடு சிங்கப்பூர், பள்ளிக்கூடங்களே இல்லாத நாடு திபெத், தனக்கான தேசிய தினம் இல்லாத நாடு டென்மார்க், தனக்கான தேசிய மொழி இல்லாத நாடு சுவிட்சர்லாந்து. ஆனா அன்பை மட்டும் கருவியாக கொண்டிருக்கக்கூடிய ஒரே நாடுனா நம் இந்திய நாடு அப்படின்ட்டு சொன்னா ஒவ்வொரு இந்தியனும் தமிழனும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் சார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பொன்னமராவதி ஊர்ல இன்றைய வாழ்க்கைங்கிறது கொண்டாட்டமா திண்டாட்டமான்னு கேட்டிருக்கிறீங்க. தலைப்பே வர போறீங்களா? சார், நான் முடிச்சுட்டு உட்கார போறீங்க நினைச்சிட்டு இருந்தேன் சார். எங்க அணிய பாருங்க சார், ஒரு நகைச்சுவை நயன்தாரா. அதை பார்த்தா வீட்டுக்கார பயந்தாரா சார்? ஒரு கீர்த்தி சுரேஷ். இன்னும் கொஞ்ச நாள் ஆர்த்தி கணேஷ் மாதிரி ஆக போறீங்க. ஒரு சமத்தான சமந்தா. அப்படியா பேசிட்டு இருக்கிறது பாத்தீங்களா? எதிரில் இந்த 3 பேரை எங்க புடிச்சீங்க? வெடக்கோழி அப்ப நான் புடிச்சிட்டு வந்து சமையல் கூப்பிட்டு வந்திருக்கேன். திண்டாட்டம்னா வாழ்க்கையை ரசிக்க தெரியாதவர்களுக்கு தான் வாழ்க்கை திண்டாட்டமா இருக்கும். எங்க மக்களை பாருங்க சார், எப்படி கடகடன்னு சிரிச்ச முகமா உட்கார்ந்துருக்காங்க பாத்தீங்களா? அப்படின்னா நாங்களே சிறுலிஞ்ச முகமா உட்கார்ந்துருக்கோம். இப்ப பாருங்க, பெண்கள்லாம் அப்படி உட்கார்ந்துருக்காங்க சார், ஆண்கள்லாம் அப்படி சுத்தி ரவுண்டு கட்டி நிக்கிறாங்க. ஏன்? அவங்களாம் பைல்ஸ் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன்.
உட்கார்ந்தா தையல் புரிஞ்சிடும் நிக்கிறான். நோ சார், ஒரு யூத்தோட மனசு ஒரு யூத்துக்கு தான் தெரியும். இப்ப சொல்றேன் பாருங்க, பெண்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க, ஆண்கள் ஏன் நிக்கிறாங்க தெரியுமா? அப்பனா தான் அவங்கவுங்க ஃபிகர் எங்கெங்க உட்கார்ந்துருக்குன்னு தெரியும் சார். பாவம் 85 வயசுல அந்த பாட்டி எந்திரிக்க முடியாம உட்கார்ந்துருக்கு. அதுக்கு பார்வதரே பெரிய விஷயம், அவருக்கு புகழ் தெரியுதான். உண்மையில அழகா ஒரு திருவிழானா அது எப்படி இருக்கணும்னா எங்க பொன்னமராவதி மக்கள் கிட்ட வந்து கேட்டு பாருங்கன்னு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஊர் சார். எல்லா நெற்றிலையும் பாருங்க அழகா அந்த திருநீர் பாருங்க சார். முக்தி தருவது நீர், முனிவர் இனியது நீர், தக்கோர் புகழ்வது நீர், பறவை இனியது நீர், அப்படி திருநீரை சொல்லுவாங்க சார். ஆனா உண்மையில வாரியார் சுவாமிகள் வந்து ஒருத்தர் வந்து கேட்கிறாராம். வாரியார் சுவாமிகள் உங்க எல்லாருக்குமே தெரியும், நெத்தி நிறைய இதே மாதிரி பட்டை போட்டிருப்பாரு. ஒருத்தர் வந்து நாத்திகவாதி வந்து கேட்கிறாரு, எங்க வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி பூரா இப்படி சுண்ணாம்பு அடிச்சு வச்சிருக்கீங்களேன்னு கேட்டதுக்கு வாரியார் சுவாமிகள் சொன்னாராம், ஆமா வீட்டுக்கு சுண்ணாம்பு தான்ப்பா அடிச்சிருக்கேன். குடியிருந்த வீட்டுக்கு தான் எல்லோரும் சுண்ணாம்பு அடிப்பார்கள், என்னுடைய உள்ளம் என்னும் வீட்டில் அந்த கடவுள் குடியிருக்கிறார், அதனால என் வீட்டுக்கு நான் சுண்ணாம்பு அடிச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னாராம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பக்தி நிறைந்த இடத்துல இருக்கிறோம் சார். வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா சார்? என்னது வாழ்க்கைங்கிறது? ஒரு வாழைப்பழம் மாதிரி சார். வாயில விழுந்தா சத்து, வலிக்கு விழுந்தா டெத்து. சரி, உங்களுக்கு 9:30 பஸ் இருக்கு, நீ கிளம்புறீங்க. ஏன்னா பூரா அவசரமா வந்துட்டு இருக்கு, நீங்க இருக்க வேண்டீங்க, அவங்க டெத்துறாங்க. சார் வாழ்க்கைங்கிறது ஒரு பனைமரம் மாதிரிங்க. ஏறுனா நொங்கு, விழுந்தா சங்கு. ஏன் சார்? ஒண்ணும் இல்லம்மா சார், வாழ்க்கைங்கிறது ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி. சரிம்மா, அது டேஸ்ட் பண்ணாலும் கரையும், வேஸ்ட் பண்ணாலும் கரையும். யார் ஒருத்தங்க வேஸ்ட் பண்ணாம டேஸ்ட் பண்றாங்களோ அவங்க தான் இன்னைக்குள்ள காலகட்டத்துல புத்திசாலினா. என்னுடைய பொன்னமராவதி மக்கள் புத்திசாலி மக்கள் நடுவர்களே. சொன்ன உடனே கைத்தல கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? எங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி கைத்தட்டு கொடுத்த மாதிரி தெரியலையே. ஆனா உங்க தன்னம்பிக்கை இப்படியே பாக்குது சார். வாழ்க்கைங்கிறது மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பளபளப்பா வாழ்றதை விட, நல்லா கேட்டுக்கோங்க, மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பளபளப்பா வாழ்றதை விட நமக்கு பிடிச்ச மாதிரி கலகலப்பா வாழ்ந்துட்டு போயிருங்க, அவ்வளவுதான். நிலவை போலயே பளபளங்குது, ஆஹா நினைக்க நினைக்க கிறுகிறுங்குது. வாழ்க்கை எப்படி எப்படி எவ்வளவு கைத்தட்டல ஆர்ப்பாட்டத்தோட இருக்கிறாங்க பாத்தீங்களா சார்? ஆர்ப்பாட்டமாக சார். உண்மையிலேயே எவ்வளவு தூரம் தமிழ் மேடையில் அடிக்க சார். உண்மையில பெண்கள் இவ்வளவு உட்கார்ந்துருக்காங்கல்ல, எதுக்கு இன்னைக்குள்ள வாழ்க்கை கொண்டாட்டம்னு நாங்க பேசுறோம் தெரியுமா? ஒரு காலத்துல பெண்கள் எப்படிக்கா இருந்தாங்க? பொம்பளை பிள்ளை பிறந்தா தாய்ப்பாலை நீ குடிக்க தலையெழுத்து இல்லையடி, கள்ளிப்பாலை நீ குடிச்சு கண்ணுரங்க நல்லபடி, அடுத்த ஒரு ஜென்மம் வந்து ஆனா நீ பிறந்தா பூமியில பிறக்கணும், போய் வாடி அன்னைகளின் கள்ளிப்பாலை கொடுத்து கொன்னதுதாங்க அந்த காலம். ஆனா இன்னைக்கு பெண் பிள்ளை பிறந்தா மகாலட்சுமி பிறந்திருக்கான்னு உச்சி முகர்ந்து முத்தம் கொடுத்து வரவேற்பது தான் இந்த காலம் என்று சொன்னால் இது கொண்டாட்டமா திண்டாட்டமா? யோசிச்சு பாருங்க. சிற்றுண்டி செய்த கைகள் எல்லாம் இன்னைக்கு செயற்கை கோல் ஓட்டி கொண்டிருக்கிறது, மெட்டி அணிந்த கால்கள் எல்லாம் இன்னைக்கு மெட்ரோ ட்ரெயின் ஓட்டி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, சுனிதா வில்லியம்ஸ்ங்கிற ஒரு பெண்மணி நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு நாள் 2 நாள் இல்ல, கிட்டத்தட்ட 286 நாட்கள் விண்வெளியில் இருந்து இந்த பூமியில கால் பதித்த அந்த சுனிதா வில்லியம்ஸ் வீரமங்கைக்கு ஒரு பெரிய கைத்தட்டு எல்லாருமே கொடுக்கலாம் சார். நாங்கெல்லாம் நாசாவுக்கு போறோம் சார். நாங்க நாசாவுக்கு போறோம், அவ்வளவுதான். பார்த்தா தெரியலையாங்களா? ஏங்க சுனிதா வில்லியம்ஸ் நீங்க 286 நாள் போனதை பெருமையா பேசுறீங்களே? ஆமா, கூட 3 ஆம்பளை ஆட்டுக்குட்டி மாதிரி போனாங்க, அதை என்னங்க பெருமையா பேசுறீங்களா? போனாங்க சார் பாதுகாப்புக்கு. ஆமா சார். நீங்க தான் அனுப்பிவிட்ட மாதிரி பேசிட்டு இருக்கீங்க சார். ஏன் நான் பெண்கள் அப்படி உயர்வா சொல்றேன்னா, பெண்கள் நாங்கெல்லாம் தாய் குலம். ஆமா சார். அப்ப நாங்க தெப்ப குலமா? இல்ல சார், பெண்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சார் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சு. நல்லா இந்த இடத்துல எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எல்லா மனைவியும் தன் வீட்டுக்கு வந்தோன்னா அதிர்ஷ்டம் மட்டுமா வந்துச்சு? அந்த ஆளுக்கு கொலஸ்ட்ரால் வந்துச்சு, பிபி வந்துச்சு, சுகர் வந்துச்சு, 8 மாசம் கழிச்சு ஆம்புலன்ஸ் வந்துச்சு போனாரு, எல்லாம் முடியும். நல்ல கைத்தல் இருக்குது. 60 ஆம்புலன்ஸ் வந்தது அப்படித்தானே சார்? 60 வயசுல அந்த தாத்தா சிரிச்சிட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம்? பக்கத்துல ஒரு சம்சாரம் இல்லைன்னு அர்த்தம். எடுத்து அவரால் சிரிக்க முடியுமா? கோர்ட்ல விழுங்கொத்து வேணாம் சிரிப்பு இல்ல, மாறி முத்து சிரிக்க அவன் சிரிப்பான். டிராக்டர் 2 வச்சிருக்கான், நீ ஓட்டச்சைக்கிள் வச்சுட்டு சிரிக்கிற. அவர் ஏன் சிரிக்கிறாருன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். உன்னை பத்தி சிரிக்கிறாரா சார்? என்ன வச்சக்கன்னு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்து கவனம். அவர் மனசுக்குள்ள இப்ப சரோஜா தேவி லலலா 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 டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. 6 மாத்திரை எப்ப போடுறது கையில வச்சுக்கிட்டு கை நடிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு லலலா லலலா வாம்பா. குதிரை துள்ளி குதிச்சா ஒன்ன சாட்டையில் அடக்குறவன். பெரியவர்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த பாடல் பிடிச்சிருந்தா ஒரு கை தட்டலாம். இதான் எம்ஜிஆர் அவர்களுக்கு அதிக நாள் ஓடின படம். ஆமா சார். ஆனா பாருங்க, எங்க மியூசிக்காரங்க ரொம்ப பாராட்டாங்க. ஏன்னா எந்த நேரம் எந்த பாட்டுன்னு அவங்களுக்கே தெரியல. இந்த 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 ஐயோ பிச்சை திடீர்னு சொல்லாம வரா. குதிரை துள்ளி குளிச்சா
மதுரைக்கு அப்படின்ட்டு அவரு நான் ஏன் பாடல் நீங்க கேட்கலாம். ஆமா சார். நடுவர் பொதுவா பாடணும். ஏன் பாடலாம் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன? 3 மேடையெல்லாம் பாடினேன். அதோட நான் வந்து எலுமிச்சம்பழத்தை வச்சு கும்பிட்டு வரேன். என்ன அப்படி என்ன பாட்டு? ஒரே பாட்டு மாமா ஓ பொண்ணா கோடு அப்படின்னு ஆர்கனைசர் வந்து மைக்க கொண்டு வாங்கிட்டு போயிட்டார். இது நம்ம தேவையா சார்? இல்ல சார். சரி நல்லா இருக்கட்டும் சொல்லி பல பாட்டு கொண்டு போய் சட்டை சுட்டாதானோ அப்படின்னு கீழே இருந்து அவ்வளவு சூடாக போட்டிருக்கீங்க அப்படின்னா தேவையில்லாம சார். இப்ப பெண்கள் மடியில எல்லாம் பாருங்க சார். ஆமா. அப்படியே குவா குவா குவான்னு குழந்தை குட்டி படுத்து கிடக்கு. குவா குவான்னா வாத்து குஞ்சுமா? குழந்தை படுத்து கிடக்குது. இதுவே ஆண்கள் எல்லாம் சுத்தி பாருங்களேன். நிறைய பாருங்க பீடி சிகரெட் வச்சு சரு சரு சருன்னு ஊதிட்டு இருப்பாங்க. என்ன அர்த்தம் சார்? இங்க குழந்தை மடியில இருக்கு. ஆமா. ஆம்பளை சிகரெட் குடிச்சு. ஆமா. அவ சிகரெட் சிந்திக்கிறான். என்ன? அடுத்த குழந்தைக்கு என்ன ஆச்சு? என்ன ஸ்கூல் பீஸ் வேற திக்கிட்டு அவங்க எனக்கு சேர்ந்து ப்ரொஃபஸரே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்த ஏரியாவுக்கு போமா வேணாமா சார்? உண்மையில அழகா நல்லா ரசிக்கிறாங்க சார். ஒட்டுமொத்த பெண்கள் நாங்க நினைச்சாங்க நாங்க நினைச்சா சிகரத்தை கூட தொட முடியும் சார். இந்த இடத்துல கை தட்டுறேன். ஏன்னா நீங்க சுனிதா வில்லியம்ஸ் சொன்னீங்க. இளம் பெண் 17 வயசுல ஒரு விமான ஓட்டியாக படுகிற பெண் 2 மாசத்துக்கு முன்னாடி. ஏன் இந்த திருச்சியில் விமானத்துல இறக்குனது யாரு? ஒரு பெண்ணு தான். ஆமா. ஒரு உடனே ரெடிமேடாக ரெடி பண்ணி 1.5 மணி நேரம் சுத்திட்டு சிந்திச்சு இறக்குனாங்க பாத்தீங்களா? பெண் பைலட். அப்ப பெண்கள் நினைச்சால் சிகரத்தை தொட முடியும். ஆமா சார். ஒட்டுமொத்த ஆண்கள் நாங்க ஒன்னா நின்றுதுன்னா கூட நீங்க வச்ச ரசத்தை கூட எங்களால் தொட முடியாது. ஏன்னா அதுக்கு உண்மையிலே குழம்புன்னு பேர் வச்சவன நாங்க கோயில் கட்டி கும்பிடுன்னு இருக்கேன். உண்மையிலே குழம்புன்னு பேர் வச்ச மாதிரி ஒரு சிறப்பான பேர் எவ்வளவு வைக்க முடியும்? குழம்புறியா? இது குழம்பா? கத்திரிக்காய் குழம்பா? வெண்டிக்காய் குழம்பா? குழம்புறதுனாலதான் இப்ப குழம்பு. என்ன ஒரு கிளம்புன்னு கிளம்பி ரசத்தால இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? அதனால ஓடி என்ன காரணம்னா நீங்க என்ன காரணம்னா சொல்லுங்க சார். கல் தோசை சுடுங்க. ஆனா தோசையை கல்லு மாதிரி சுடாய் சார். நாங்க எவ்வளவு வெரைட்டிஸா நாங்க சமைக்கிறோம் தெரியுமா? அதுக்கு எங்களை வெரைட்டி விட்டு கூட சமைங்க சார். அதிரசம். ஐயோ அது ஆளக்குள்ள விஷம். குலாப் ஜாம். அங்க டிராபிக் ஜாம். முறுக்கு. ஓக்கு இருக்கு. இல்ல சார், விதவிதமா சமைக்கிறோம். புருஷன் எப்படியாவது அதை பத்தி பாராட்டிடுவாரா அப்படின்னு குடும்பத்துக்காக வேர்வை சிந்தி. அப்ப எங்க வீட்டுல என்ன மூக்கு சிந்தியா சமைச்சுக்கிட்டு எப்படியாவது நான் நல்லா சமைப்பேன் சார். சார் என்னை பார்த்தா நல்லா சமைக்கிற பிள்ளை மாதிரி தெரியுதா சார்? தேங்க்யூ ஸோ மச் சார். நல்லா சமைக்கிறேன். அவங்க செட்டிநாடு ஹோட்டலு 4 இடத்துல வச்சு பிரமாமா சமைச்சுக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்து நீங்க கேட்க நல்லா சமைப்பேன் சார் உண்மையிலே. ஆனாலும் எனக்கு என் வீட்டுக்காரர் போன வாரம் பயங்கர சண்டை. சப்பாத்தி கேட்டாருக்கா. சரி சப்பாத்தி தானே கேட்கிறாரு. ஒரு நாள் இன்னைக்கு ப்ரோக்ராம் இல்ல பட்டிமன்றம் இல்ல கேட்கும் வச்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு சப்பாத்தி சுட்டு தொட்டுக்க ரசம் தான் சார் வச்சு. நாங்க தலையை துண்டை போட்டு போக வைக்க கூடாதா? நீங்க ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா அது டிப் பண்ணி சாப்பிடுங்களே, நல்லா முறுக்கு முறுக்குன்னு இருக்கும். இங்க இவ்வளவு பேசுறீங்க, ஆனா உண்மையிலே பேச வேண்டிய நபர் இவர் தான். அவரா? ஏன்? போன தீபாவளி அன்னைக்கு இவ்வளவு பெரிய கட்டு போட்டு வாசல் உட்காந்தார். என்னென்ன தீபாவளி அதுமோ 9 மணிக்கு இவ்வளவு பெரிய கட்டு போட்டு எதுக்குன்னு இவ்வளவு பெரிய கட்டு? என் சம்சாரம் செஞ்ச அதிர்ஷ்டம் ஒன்று தலையில விழுந்துருச்சு தம்பி. 13 தையல் ரத்தம் சொட்ட சொட்ட. பாத்தீங்களா மனுஷன் நிலைமையை வச்சு பாருங்க சார். உண்மையிலே அக்கா நீங்க எல்லாம் பொங்கல் வைப்பீங்கல்ல அக்கா, எல்லாரும் வைப்பீங்கல்ல பெண்கள்லாம். ஆனா என் வீட்டுல எல்லாம் பொங்கல் அன்னைக்கு பொங்க பானை எடுத்து வெளியே வச்சாலே என் வீட்டுக்காரர் என்ன சொல்லுவார் தெரியுமா? பாரதி பொங்க பானை வச்சாச்சு வீட்டுக்குள்ள போ, பாரதி பொங்க பானை வச்சாச்சு வீட்டுக்குள்ள போன்னு அனுப்பிச்சு விட்டுருவாரு சார். எதுக்கா? நான் கேட்டேன் ஏன் அம்மா பொங்க பானை வச்ச உடனே நீ வீட்டுக்குள்ள போன்னு அனுப்பிச்சு விட்டுருந்தீங்கன்னு கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா சார்? என்ன தெரியுமா சொன்னாங்க? என்ன அவருக்கு நான் வாட்ஸ்அப்ல அம்மாவுக்கு சொன்னாரு. என்ன தெரியுமா சார் சொன்னாரு? என்னை நாட்டு சக்கரன்னு நினைச்சு தூக்கி பொங்க பானைக்குள்ள போட்டுருவாங்களா சார்? உங்களுக்கு அப்பதே 9.25 போனேன்னு கேட்குறீங்களா நீங்க? இந்த 3000 ரூபாய் சம்பளத்தை என்னதான் கேட்க போறீங்க?